டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடிகர் துல்கர் சல்மான் ரோல்ஸ் ராய்ஸ் சொகுசு காரை திருடுவது போல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலியான சாவி தயாரித்து நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடி வந்த திருடன் சென்னை திருமங்கலம் போலீசாரிடம் வசமாக சிக்கினார். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த எத்திராஜ் ரத்னம் என்பவருடைய சொகுசு கார் கடந்த மாதம் 10ஆம் தேதி காணாமல் போன நிலையில் இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளுடன் திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் சென்னை மட்டுமின்றி புறநகர் பகுதியான மணலி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் 4 கார்கள் திருடு போனது தெரிய வந்தது. பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது சர்வசாதாரணமாக கார் உரிமையாளரை போல் சாவியை பயன்படுத்தி திருடி சென்றதை கண்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் போலி நம்பர் பிளேட்டை பயன்படுத்தி வாகனத்தை எடுத்துச் சென்றதும் சிசிடிவி காட்சி மூலம் அம்பலமானது. போலீசாரை திசை திருப்ப சேலம், கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பின்னர் புதுச்சேரியில் இருந்தது தெரிய வந்தது. புகைப்படங்களை ஆய்வு செய்ததில் இந்தியாவின் மிகப்பெரிய கார் திருடனான சத்யேந்திர சிங் செகாவத் என்பது அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் ராணுவ முன்னாள் மேஜர் ஜெனரலின் மகன் என்பதோடு சொகுசு கார்களை மட்டுமே திருடி விற்பனை செய்து வந்ததும் அம்பலமானது. இந்த நிலையில் புதுச்சேரியில் சுற்றி திரிந்த சத்யேந்திர சிங் செகாவத்தை செல்போன் டேட்டா ரெக்கார்டு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல் வெளியாகி சொகுசு கார் உள்ளவர்களின் வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது. ஜெய்ப்பூரை சேர்ந்த சத்யேந்திர சிங் செகாவத் விமானம் மூலம் சென்னை வந்து இங்குள்ள டொயோட்டா உள்ளிட்ட சொகுசு கார் சர்வீஸ் சென்டர்களை தேடிச் சென்று கார் உரிமையாளர்களின் விவரங்களை திருடி நோட்டமிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக சர்வீஸ் சென்டர் வரும் கார்களுக்கு ஜிபிஎஸ் கருவியை பயன்படுத்தி எங்கே செல்கின்றனர் உள்ளிட்ட விவரங்களை 4 நாட்களுக்கு மேல் நோட்டமிட்டு பின்னர் போலி சாவியை தயாரித்து உரிமையாளர் இல்லாத நேரத்தில் எடுத்துச் சென்றதும் அம்பலமானது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா என 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் கார் திருடி விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் பல மாநில போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தாலும் கார் திருடிய பணத்திலிருந்து வெளியே வந்து மீண்டும் மீண்டும் கார் திருட்டில் சத்யேந்திர சிங் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. காரை திருடியவுடன் நம்பர் பிளேட்டை முதலில் மாற்றும் சத்யேந்திர சிங் செகாவத் பின்னர் அருகில் உள்ள மாவட்டத்திற்கு சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாகவே ராஜஸ்தான் ஜெய்ப்பூருக்கு சென்றதும் வெளிச்சத்திற்கு வந்தது. இதனிடையே பாலிவுட் நடிகர் சல்மான் கானை கொலை செய்ய முயன்ற மிகப்பெரிய ரவுடி கும்பலான லாரன்ஸ் பிஷ்னோய் கேங்கிற்கு சத்யேந்திர சிங் கார்களை விற்பனை செய்த அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. கடைசியாக தெலங்கானா மாநிலத்தில் பிரபல கன்னட தயாரிப்பாளர் மஞ்சுநாத்தின் காரை திருடி சிறைக்கு சென்ற நிலையில் பின்னர் வெளியே வந்து இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தன்னை பிடிக்க வரும் போலீசாருக்கு உங்களால் முடிந்தால் என்னை பிடியுங்கள் என குறுஞ்செய்தி அனுப்பி சவால் விட்டு வந்த கார் திருடன் வசமாக சிக்கிய நிலையில் விசாரணையின் போது கூட தன்னை வெளியில் எடுக்க வழக்கறிஞர் வருவதாகவும் ஜாமீனில் வெளியே வந்த பின்னர் தமிழகத்தில் மீண்டும் கார்களை திருடுவேன் என பகிரங்கமாக சவால் விடுத்ததாக கூறப்படுகிறது. சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் 12 கார்களை திருட திட்டமிட்டு வசமாக சிக்கிய நிலையில் இதுவரை திருடிய கார்களை ஹைதராபாத், ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்களில் வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. சொகுசு வாழ்க்கை வாழ சொகுசு கார்களை திருடி விற்பனை செய்து வந்த பட்டதாரி கார் திருடன் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதோடு சர்வீஸ் சென்டர்கள் மூலம் தகவல்களை எடுத்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உரிமையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது.
டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.